மாதர்க்கு தீங்கிழைக்க மாட்டார்கள் என்பது எழுதப்படாத விதியாக இருக்கும் என்று அந்த பெண்மணி சிந்தித்திருக்கிறாள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக, இல்லை, சமுதாய மாற்றம்தான் பெண்களின் பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் தேவை என்ற அணி சார்ந்து தலைமையேற்று பேசுவதற்கு கல்லூரி மாணவி துர்கா தேவி அவர்களை உங்கள் கரவொலியின் மூலம் அழைக்கிறேன். சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா. நாட்டில் உள்ள பெண்கள் என்ன காதல் பதுமைகளா, தினம் மாடவர்க்கு வேலை செய்யும் காவல் அடிமைகளா? வீடாலும் பெண்மை இங்கே, நாடாலும் காலமந்தும், மூமைகள் போல இன்னும் மோயாமல் கண்ணீர் சிந்தும். ஏனென்று கேட்கவோ இப்பொழுது ஆளில்லை, சமநீதி சேர்க்கின்ற சட்டங்கள் ஏனில்லை? உலகமெங்கும் விடிந்தாலும் இந்திய பெண்மைக்கு விடிவில்லை என்று இன்றும் பலர் புலம்பி தீர்க்கிறார்கள். ஆனால் நான் அப்படி புலம்ப மாட்டேன். ஒருவேளை விடியாமலே போனாலும் இருட்டிற்கு வெள்ளையடிக்கும் நிலவாய் ஒளிர்வது எப்படி என்று இயற்கையிடம் கற்றழுவேன். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் சமுதாயத்தில் தான் மாற்றம் தேவை. சமீபத்தில் ஒரு செய்தித்தாள ஒரு நகைச்சுவை செய்தி படித்தங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சிய 5 நபர் கைது, 50,000 மதிப்புள்ள கள்ளச்சாராய பொருட்கள் பறிமுதல், காவல்துறை நடவடிக்கை. இது என்ன சிரிப்பு இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்கிறேன். தேசத்தின் மனித வளத்தை காக்க வேண்டிய அரசாங்கமே வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்துவிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை கைது செய்கிறார்களாம். இதன் பின்னால் இருக்கும் பொருள் என்ன தெரியுமா? நான் தானே விற்பனை செய்யணும், நீ எப்படி நான் விற்பனை செய்யலான்னு அவனோடு போட்டி போடுவதுக்கான பின்னணி இருக்கிறது. பெண்மைக்கு எதிரான எல்லா வன்கொடுமைகளுக்கும் காரணம் மது அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவு சொல்வதாக நம்மளோட எதிரினர் கூறினாங்க. உண்மைதான், ஒத்துக்கிறோம். எங்களுடைய வேதனை என்ன தெரியுமாங்க? வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்துவிட்டு அதே சமயம் பெண்மையின் பாதுகாப்புக்கும் வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்களை அமைப்பது, இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது எப்படி இருக்கு தெரியுமாங்க? ஓட்டை வாளியில் தண்ணீர் இறைப்பது மாதிரி இருக்குங்க. அருமை. எங்களுடைய வேதனை என்ன தெரியுமாங்க? படி படி என்று காமராஜர் சொன்ன மண்ணில் இன்று குடி குடி என்று மதுக்கடைகளை திறந்து வைப்பது. நம் தேசத்தின் சாபக்கேடு அல்லவா? நடுவர் அவர்களே, என்னை போன்ற பெண்களின் அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? மது அருந்த மாட்டோம், அப்படியே மது அருந்தினால் வீட்டை விட்டு வெளியே செல்ல மாட்டோம் என்று இன்றைய இளைஞர் சமுதாயம் தரும் குறைந்தபட்ச நம்பிக்கையே எங்களை போன்ற பெண்களின் அதிகபட்ச ஆசை. இன்று மார்ச் 8 உலக மகளிர் தினம். ஒரு தமிழ் பெண்ணாக எனக்குள் இருக்கும் வேதனை என்ன தெரியுமா? டெல்லி மாணவி விஷயத்தில் அந்த பெண் உயிருக்கு போராடிய நிலைமையில் அந்த பெண்ணுக்காக தமிழகத்தில் இருக்கிற கோவில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் அந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. அந்த பெண் உயிர் இழந்தான்னு தெரிஞ்சதோ இங்கே இருக்கிற வீதிகளில் எல்லாம் மெழுகுவற்றி ஏற்றி அந்த பெண்ணுக்கு அஞ்சலி செய்தாங்க. இங்கு தன் மகளுக்கு ஏதோ நிகழ்ந்தது போல எல்லா மக்கள் மனதிலும் தீராத வேதனை. இங்கே ஒரு சிறிய இடைவேளையில் தமிழக பெண்ணான வினோதினி ஒரு தலை காதலால் ஆசிட் வீசப்பட்டு 3 மாதங்கள் போராடி உயிரிழந்தார். எங்கேயாவது டெல்லியில் ஒரு முனையிலோ ஒரு தெருவிலோ ஒரு வீதியிலோ தமிழக பெண்ணுக்காக அஞ்சலி செய்தார்களா? தயவு செய்து சிந்தியுங்கள். தலைநகரில் போனால் தான் அது உயிரா? தமிழகத்தில் போனால் அது உயிர் இல்லையா? ஒரு பெண்ணாக எனக்குள் இருக்கும் வேதனை இது. அது பாழாய் போன தேசமே, சமயத்தின் பெயரால் நாடகம் செய்தாய், மொழியின் பெயரால் நாடகம் செய்தாய், இனத்தின் பெயரால் நாடகம் செய்தாய்.
இன்று உனக்கு நாடகம் செய்ய என் பெண்தானா கிடைத்தாள். தயவு செய்து சிந்தியுங்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பேசுகிறா. தன் தந்தை குடித்து விட்டு வந்து தன்னையும் தன் தாயையும் அடிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அப்போ தான் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு 16 தையல் போட்டிருக்காங்க. தன் தந்தை வந்து மிதி மிதி என்று மிதித்த மிதியில் அவளுடைய தையல்கள் பிரியுது. அவள் உயிருக்கு போராடிய நிலைமையில மருத்துவமனையில் சேர்க்கப்படுறான். அங்கிருந்து மீண்டும் போராடி வந்து தன் தாயை எப்படியாவது இந்த மது அரக்கனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறார். உங்களுக்குலாம் உண்மையான போராட்டம்னா என்ன தெரியுமாங்க? நாட்டிற்கு வெளியே இராணுவ வீரர்கள் தினம் தினம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளோடு போராடுகிறார்களே, அது அல்ல போராட்டம். நாட்டிற்குள்ளே பெண்கள் தினம் தினம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடு போராடுகிறார்கள். இதுதான் உண்மையான போராட்டம். தயவு செய்து யோசிச்சு பாருங்க. கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவோ கொடுமைகள், பல 100 ஆசிட் வீச்சுகள், பல 1000 வன்கொடுமைகள், குடும்ப வன்கொடுமைகள் இவ்வளவோ நடக்குது. இந்த மகளிர் தினத்தன்று நம்ம ஒவ்வொரு பெண்ணும் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்ன தெரியுமாங்க? எவ்வளவுதான் நீங்கள் எங்கள் மீது கற்களை வீசி எறிந்தாலும் அந்த கற்களை கொண்டே எங்களுக்கான கோபுரங்களை கட்டிக்கொள்வோம் என்று. கோபுரங்களை கட்டிக்கொள்வோம் என்று ஒவ்வொரு பெண்ணும் இந்த மகளிர் தினத்தன்று உறுதிமொழி எடுத்தால் பெண்மையின் பாதுகாப்பும் உயர்வும் இந்த சமூக மாற்றத்தால் தான் நடக்கும் என்று கூறி முடிவருகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. ஒட்டுமொத்த தமிழ் பெண்களின் உணர்வை ஒரு தமிழச்சியாக, தீப்புரியாக துர்காதேவி அவர்கள் இங்கே வந்து பதிவு செய்தார்கள். இந்த சமூகத்திற்கு இந்த மேடை ஒரு செய்தியை சொல்லவிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு அவள் பேசிய பேச்சை ஒட்டி ஒரு செய்தியையும் ஒரு தகவலையும் சொல்ல விரும்புகிறது. என்னவென்றால், ஆசிட் வீச்சுக்கு ஆளான வினோதினி, வித்யா, அந்த 2 பெண்களின் மீதும் ஆசிட் ஊற்றியவர்கள் ஆசிட் ஊற்றுகிற பொழுது மது அருந்தி இருந்தார்கள் என்பதை சமூக ஆர்வலர்களுக்கு இந்த பெண்கள் தெரிவிக்க விரும்புகிறார்கள். இந்திய பண்பாடு என்றால் என்ன? இந்திய பண்பாட்டில் பெண்மையின் உயர்வு என்பது என்ன என்பதை சமீபத்தில் ஆசிட் வீச்சுக்கு ஆளான வித்யா என்கிற அந்த பெண் உலகத்திற்கே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாள். எப்படி தெரியுமா? தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, அடுத்தவனுக்கு 2 கண்களும் போக வேண்டும் என்று எதிர்மறையான எண்ணங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சாகப் போகிறோம் என்று தெரிந்தவுடன் தன்னுடைய 2 கண்களையும் தானமாக வழங்கிவிட்டு சென்றிருக்கிறாள் அந்த வித்யா. சமூக மாற்றம் எவ்வளவு இருந்தாலும் கல்வி மாற்றம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆவேசத்தை பள்ளியிலிருந்து வந்து மாணவிகள் சொன்னால் எப்படி இருக்கும்? 8ஆம் வகுப்பு மாணவி அனிதா அவர்களை கல்வி மாற்றம், படிப்பு மாற்றம் என்கிற தலைப்பில் பேசுவதற்காக உங்கள் கரவொலியோடு அழைக்கிறேன். வாங்க. பெண் ஆசிரியர்கள் தன் குழந்தைக்கு அவசர தாலாட்டு பாடுறாங்க இப்படி: சோலைக்கு பிறந்தவளே, சுத்தமுள்ள தாமரையே, வேலைக்கு போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுறங்கு, பள்ளியை விட்டு அம்மா வரும் வரைக்கும் கேசட்டில் தாலாட்டு கேட்டபடி கண்ணுறங்கு. 9 மணியானால் உன் அப்பா சொந்தமில்லை, 9:30 உன் அம்மா சொந்தமில்லை, ஆயாவும் தொலைக்காட்சி அசதியில் தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர துணைக்கு வர வேறு யாரும் இல்லை, 20ஆம் நூற்றாண்டின் கருவில் வந்தவளை, இதுதான் கதை என்று இன்னமுதே கண்ணுறங்கு. தந்தை வந்து கொஞ்சுவதாய், தாய்மடி உறங்குவதாய், கண்ணான கண்மணியே கனவு கண்டனே கண்ணுறங்கு. தாய் என்று காட்டுவதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்லவனே கண்ணுறங்கு என்று 10 மாதம் சுமந்து பெற்ற தன் பிள்ளையை வீட்டில் ஆயாவிடம் விட்டு விட்டு சுமந்து பெற்றெடுக்காத பிள்ளைக்காக பள்ளியில் வந்து பாடம் சொல்லும் ஆசிரியர் தெய்வத்திற்கு சமம். உலகம் முழுவதும் பெண் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் பெண் ஆசிரியர்களுக்கு மகளிர் தினம் வணக்கம். ஒரு தனி மனிதன் புரட்சி கல்வியால் இந்த தேசமே மாறி கதை உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க.
ஒரு வகுப்பில் ஒரு குட்டி மாணவன் இருந்தானா. அந்த மாணவனை வகுப்பறையில் மூலையில் குறைச்சிருந்தாங்களாம். அப்போ ஆசிரியர் போர்டில் ஒரு கணக்கு போட்டாங்களாம். இந்த கணக்குக்கு யாருக்கு விட தெரியும்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த கிளாஸில் யாருமே கை தூக்கலையாம். அந்த குட்டி பையன் மட்டும் கை தூக்கினானா. ஆசிரியர் அந்த குட்டி பையனை கூப்பிட்டாங்களாம். அந்த குட்டி பையன் எல்லா மண்ணும் தாண்டி போர்டில் கணக்கு போட்டானா. அந்த கணக்கு சரியோ நல்லா கை தட்டி பாராட்டினாங்களாம். அவன் திரும்பி பார்த்து ஆச்சு மணிக்கிறான், ஏன் எல்லா மண்ணும் சாப்பாட்டு கீழே கொட்டியிருக்காங்க. ஆசிரியர் கேட்குறாரு, ஏன்டா தம்பியில் சாப்பாட்டு கீழே கொட்டுன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நம்மை தாழ்த்தப்பட்டவன் நம்மை தாண்டி போனால் சாப்பாட்டில் தீட்டு போது, சாப்பாட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துக்கான்னு சொன்னானா. அதை கேட்டு அந்த குட்டி பையன் ஒன்று அழுதானா. ஆசிரியர் கூட்டு சொன்னாராம், தம்பி நீ அழுதா மட்டும் தலையெழுத்து மாறாது, நீ படித்தா மட்டும் நான் தலையெழுத்து மாறுன்னு சொன்னாராம். அதில் இருந்து ஒரு படித்து உலகத்திலே அதிகமான படித்தாராம். இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் தான் அதிகமாக படித்தான்னு சொல்லி அவருக்கு ஒரு சிலையை வச்சுருக்காங்க. அவர் வேறு யாருங்க, அவர் தான் இந்திய தேசத்தின் சட்ட புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர் தாங்க. ஒரு தனி மனிதன் சாதாரணமாக நம்மள மாதிரி படிக்காமல் கல்வி புரட்சி பண்ணியதால் நம் தேசத்திற்கே சட்டத்துவம் கிடைத்தது. ஆந்திர மாநிலம் மேடக் மாவட்டம் பஸ்தாப்பூர் கிராமம். அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட பகுதியில் இருந்து கிராமத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே போகாத பல கிராமத்து பெண்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு ஆவணப்படம் எடுக்கும் வாய்ப்பு கொடுத்தது. அங்கிருந்த 10 பெண்கள் சேர்ந்து அவர்களுக்கு தெரிந்த பிரச்சனையை கையில் எடுத்தார்கள். அவர்களுக்கு தெரிந்த கொஞ்சம் தொழில்நுட்பத்தை கையில் எடுத்தார்கள். அந்த பிரச்சனைக்குள் எப்படி ஆவணப்படம் எடுப்பது என்று ஆராய்ந்து ஒரு ஆவணப்படம் எடுத்தார்கள். அவர்கள் எந்த தலைப்பில் ஆவணப்படம் எடுத்தார்கள் தெரியுமா? கல்வி மாற்றம் என்ற தலைப்பில் ஆவணப்படம் எடுத்தார்கள். அந்த கல்வி மாற்றத்தில் ஆவணப்படுத்தி அகில இந்திய போட்டிற்கு அந்த ஆவணப்படுத்தி அனுப்பினார்கள். அப்பொழுது 1000 கணக்கான ஆவண போட்டிகள் குழுந்த பொழுது இந்த படிப்பறிமுகம் குறைந்த அந்த கிராமத்து பெண்கள் எடுத்த ஆவணப்படம் இந்திய அளவில் முதல் பரிசு பெற்றது. சபாஷ். அவர்கள் அந்த ஆவணப்படத்தை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்திய பெண்களே மார்க்குக்காக படிக்காதீர்கள், மகிழ்ச்சிக்காக படிங்கள். சபாஷ். இதுதாங்க வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும் வருத்தமாக இருக்கு, எங்கேயோ படிக்காத பெண்கள் தெரிஞ்சிருக்குங்க கல்வி மாற்றம் தான் வெற்றிகள்னு எதிரன்னு இருக்கிற 3 படித்த பெண்களுக்கு தெரிந்தாங்க. எனக்கு வருத்தமாக இருக்கு. ஆஹா. அன்னை தெரேசா ஒரு நாள் ரோட்டோர் நடந்து கொண்டு போயிருக்கும்பொழுது ஒரு தொழிலாளி புண்ணில் சீல் வடிந்து உயிர் கொண்டிருந்தாராம். அவரை வாரி அள்ளி ஆசிரமத்தில் சேர்த்தார் அன்னை தெரேசா. அப்பொழுது தொழிலாளியை பார்த்து, இப்பொழுது அதெல்லாம் இருக்கிறாயா என்று கேட்டார் அன்னை. அதற்கு அந்த தொழிலாளி சொல்கிறான், அம்மா நான் காளி பக்தன், சாகுவதற்குள் ஒரு முறையாவது கோவிலிற்கு போய் காளி தேவியை தரிசனம் செய்ய நினைத்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை. எந்த காளி தேவி நான் சிறு வயதிலிருந்து வணங்கினேனோ அந்த காளி தேவி உங்கள் வெள்ளை யாட்டைக்குள் தரிசிக்கிறேன் அம்மா என்றார். இதல்லவா நாம் இன்றைக்கு படிக்க வேண்டிய கற்க வேண்டிய பாடம். இராணுவத்திற்கு 1000 கோடி செலவு, ஏவுகணைக்கு 1000 கோடி செலவு, பெண்கள் பாதுகாப்பிற்கு 1000 கோடி செலவு. இதை மிச்சப்படுத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த தேசத்தின் ஒவ்வொரு தெரு கோடியிலும் அன்னை தெரேசாவின் கருணையை சொல்லிக் கொடுத்தால் இத்தனை கோடிகள் மிச்சம். இதையல்லவா நாம் படிக்க வேண்டும். இதை விட்டுட்டு A² + B² + C² இதை படிச்சுங்க மூளை குழம்பி போச்சுங்க. இன்னைக்கு இருக்கின்ற கல்வி திட்டம் என்ன தெரியுமாங்க செய்து? இந்தியர்களை இந்தியாவில் படிக்க வைத்து அமெரிக்காவிற்கு வேலைக்கு அனுப்புகிறது. சபாஷ் சபாஷ் சபாஷ். நம் இந்திய மனித வளம் வெளிநாட்டிற்கு வேலை செய்வதால் தான் 190 நாடுகளில் மனித வளத்தில் இந்தியாவிற்கு 127வது இடம். பெண்கள் வாழ தகுதியில்லா நாடின் ஆரம்பொழுது நம் இந்தியா 4வது இடம். ஒரு குட்டி பையன் அம்மாட்ட குடுகுடுன்னு ஓடி அம்மா இதை பாருங்கம்மா நான் 90 மார்க்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னானா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், என்னடா 90 மார்க் தான் வாங்கியிருக்கே, இதுக்கான இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன், 95 மார்க்கு வாங்கியிருக்கூட சொல்லி கேட்டாங்களாம். அதனால் அந்த குட்டி பையன் ஏற்கனவே 2 டியூஷன் படிக்கிறாங்க, 5 மார்க் வாங்கன்னு சொல்லி இன்னும் 2 டியூஷனில் சாத்து தள்ளுறாங்க.
அம்மாக்களே, பெற்றோர்களே, இப்படி உங்க பிள்ளைகள் மார்க் வாங்க சொல்லி நீங்க அடிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவாங்க, வாழ்க்கையில ஃபெயில் ஆயிடுவாங்க. இப்படி உங்க பிள்ளைகள் மார்க் வாங்க சொல்லி நீங்க அடிச்சீங்கன்னா எப்ப நீங்க பாரதி கண்ட புதுமை பெண்களா உருவாக முடியும்? கல்வி புரட்சி செய்ய ஒரு விதி செய்வோம். நன்றி. அருமை அருமை. பேருந்து வசதி கூட முழுமையாக இல்லாத திண்டிவனம் பக்கத்திலே ஒரு கிராமம், அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு வீடு, படிப்பதற்கு புத்தகம் வாங்கி தரக்கூட இயலாத ஒரு சூழல், பாடல்கள் கேட்க வேண்டுமென்றால் பக்கத்து வீட்டில் போடுகிற பாடலை கேட்டு அதை மனனம் செய்ய வேண்டிய நிலைமை. இந்த சூழலில் இருந்து ஒரு பெண் அரசு பள்ளியிலிருந்து நானும் பெண்ணிய சிந்தனைகளை பேச வேண்டும், என்னால் இயன்றவரை இந்த சமூகத்திற்கு செய்திகளை தர வேண்டும் என்று வைரபுரம் என்கிற ஒரு கிராமத்திலிருந்து அரசு பள்ளியிலிருந்து அனிதா என்கிற ஒரு பெண் இங்கே வந்து பேசினாளே, படிப்பு மாற்றம்தான் வேண்டும், கல்வி மாற்றம்தான் வேண்டும் என்று பெண்ணிய சிந்தனைகளுக்காக மகளிர் தினத்தில் பேசுவதற்கு ஒரு சிறுமி, 8ஆம் வகுப்பு சிறுமி வந்து உரையாற்ற மேடை ஏறி இருக்கிறாள் என்றால் இதுதான் உண்மையான சமுதாய மாற்றம் என்று நான் சொல்லவில்லை, இந்த அணியில் இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். அனிதா பேசுகிற பொழுது அம்பேத்கர் அவர்களை பற்றி மிக அழகாக சொன்னாள். ஒரு தாழ்த்தப்பட்டவன் தாண்டி விட்டான் என்பதற்காக சாப்பாட்டை கீழே கொட்டி இருக்கிறோம் என்று. நான் சிந்தித்து பார்க்கிறேன், எவன் தாண்டியதால் தீட்டுப்பட்டதென்று சாப்பாட்டை கீழே கொட்டினார்களோ, எவன் தாண்டியதால் சாப்பாடு தீட்டுப்பட்டதாக சொல்லி கீழே கொட்டப்பட்டதோ அவன்தான் பின்னாளில் இந்த இந்திய தேசத்தின் சட்டத்தையே தீட்டென்று தீட்டினான் என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கிற செய்தி. அந்த அம்பேத்கர் அவர்கள் எந்த மேடையில் சென்று எந்த மக்களிடம் சென்று உரையாற்றினாலும் முதலில் சொல்லுகிற செய்தி இதுதான்: கற்பி, ஒன்று சேர், கிளர்ச்சி செய். இதுதான் இந்த சமுதாயத்தை மாற்றும், இதுதான் இந்த சமுதாயத்தை முன்னேற்றும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் எந்த விதமான புரட்சிக்கும் கல்விதான் அடிப்படையாக இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு டியூஷனை பற்றி அழகாக சொன்னாள். 10 டியூஷன்களுக்கு போவதும், எல்கேஜி படிப்பதற்கு 1 லட்சம் டொனேஷன் கொடுத்து அட்மிஷன் வாங்குவதும் இன்றைக்கு கல்வியியல் ஸ்டேட்டஸாக மாறி போயிருக்கிறது. இவை மாற வேண்டும் என்று அழகாக அனிதா சொன்னாள். இல்லை, சமூக மாற்றம்தான் எங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தும் என்ற அணி சார்ந்து பேசுவதற்காக கல்லூரி மாணவி சந்திரவதனி அவர்களை உங்கள் கரவொலியின் முன்னால் அன்போடு அழைக்கிறேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் இங்கே ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் எனும் விந்தை மாந்த தலை கவிழ்ந்தார். பெண்ணிய சிந்தனையின் தந்தையாம் பாரதியை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். பெண்களின் பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் உடனடியாக தேவைப்படுவது பண்பாட்டு மாற்றமே. உதாரணமாக ஒரு கதை சொல்கிறேன். கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மனுஷனை மட்டும் படைக்கலையாம், கூடவே ஒரு நாய், ஒரு கழுதை, ஒரு குரங்கு எல்லாரையும் படைச்சு எல்லாருக்கும் 30 வயசு கொடுத்து சந்தோஷமா இருங்கன்னு பூமிக்கு அனுப்பிட்டாராம். கொஞ்ச நாளே நாய் குடுகுடுன்னு கடவுள்கிட்ட ஓடி போய் 10 வயசை குறைச்சிருங்க கடவுளேன்னு கேட்டுச்சான். கடவுளும் 10 வயசை குறைச்சிட்டாராம். அடுத்ததா கழுதை போச்சான். கழுதையும் அதே தான் கேட்டுச்சான் 10 வயசை குறைக்க சொல்லி. கடவுளும் குறைச்சி அனுப்பிட்டாரு. அடுத்ததா குரங்கு போச்சான். அந்த கிளையிலேருந்து இந்த கிளைக்கும், இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கும் தாவி தாவி என் முதுகெலும்பே உடஞ்சி போச்சு, எனக்கும் 10 வயசை குறைச்சுங்கன்னு கேட்டுச்சான். கடவுளும் குறைச்சிட்டாரு. அடுத்ததான் நம்மால் போனானா. கடவுள் நினைச்சாரு, சரி 10 வயசை குறைக்க சொல்ல தான் போறான்னு பார்த்தா எனக்கு 30 வயசை சேர்த்து கொடுங்கன்னு கேட்டானா. கடவுள் உடனே நான் எங்கப்பா போகிறது 30 வயசுன்னு கேட்டதும், நாய்கிட்டேருந்து 10 வயசு வாங்கினீங்கல்ல, கழுதைக்கிட்டேருந்து 10 வயசு வாங்கினீங்கல்ல, குரங்குகிட்டேருந்து 10 வயசு வாங்கினீங்கல்ல, எல்லாத்தையும் சேர்த்து 30 எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டானா. கடவுளும் சரி போ, ஓன் தலையெழுத்து இதுனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 30, இப்போ ஒரு 30 சேர்த்து 60 கொடுத்துட்டாரு. மனுஷன் பூமிக்கு வந்துட்டான். 60 வயசு வரைக்கும் மனுஷன் சந்தோஷமா இல்லைங்க.
30 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வயசு. 40 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது வந்து நாய்கிட்டேருந்து வாங்கியிருக்கான் இல்லையா, 40 வயசில் நாய்க்கணும்னு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கழுதைட்டேருந்து வாங்கியிருக்கான் இல்லையா,